ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரேஷ் மேந்திரன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பெங்களூர் ஃபுல்லாகவே இன்றைக்கி டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவரோட 108வது பிறந்தநாள் விழாவை தான் கொண்டாடின்னு இருந்தாங்க. அந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி மத்தியானமாக நிறைய இடங்களில் நம்ம இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறதை பார்த்தோம். அதில் முக்கியமாக நிறைய இடங்களில் நான்வெஜ் பிரியாணி அன்னதானமாக போட்டாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோவாக உலகம் சுற்ற வாலிபன் 4:30 ஷோவாக ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த படம் பார்க்குறதுக்கு க்ரௌடு சும்மா இன்றைக்கி தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஏதோ நான் தேட்டர்கிட்ட போகும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நானும் ஓகேன்னு நினச்சேன். ஆனால் ஷோ டைம் கிட்ட வர தேட்டர் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாகி நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் செலிப்ரேஷன் எல்லாமே பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கு மற்றும் கர்நாடக மாநில அனைத்து கன்னட உள்ளங்களுக்கு கர்நாடக மாநில எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரின் ஒட்டுமொத்தின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக இன்று நம் இதய தெய்வம் மனிதகுல மாணிக்கம் மக்களை வாழ வைத்த வள்ளல் தான் நீரிலும் நெருப்பிலும் வெந்து பிறரை பூக்களில் படுக்க வைத்து சத்துணவு தந்த சத்திய தாயின் தலைமகன் எங்கள் தலைவன் நம் அனைவரின் இதய தெய்வம் மக்கள் திலகத்தின் 108வது பிறந்த நாள் இன்று. நான் உங்கள் அன்பு சகோதரன் கர்நாடக கண்மணி எம்ஜிஆர் மணி அனைத்து கர்நாடக மாநில ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் ரசிகர்களின் சார்பாகவும் உலகெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்களின் சார்பாகவும் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது பெங்களூர் நகரம் ஸ்ரீராமபுரம் தமிழர்கள் வாழும் மைய பகுதி. அங்கு அருணா திரையரங்கம் என்ற ஒரு திரையரங்கில் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று புரட்சித் தலைவருக்கு 108வது பிறந்தநாள் விழா. அதை முன்னிட்டு பெங்களூர் மாநகரில் உலகம் சுற்று வாலிபன் மக்கள் திலகத்தின் உலக சரித்திரம் படைத்த காவியம், அதற்கு முன்பு அப்படி ஏதேனும் திரைப்படம் வந்திருந்ததென்றால் ஆங்கிலத்தில் வந்திருந்தது. அதற்கடுத்து இந்தியாவில் இப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்த சாதனை புரிந்த சாதனை நாயகர் நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மக்கள் திலகத்தின் ரசிகர்களாக இருப்பது நாங்கள் செய்த பெருமை, நாங்கள் செய்த புண்ணியம் என்பதே எங்களுடைய தீர்மானம். கடந்த குறைந்தது 50 ஆண்டுகளாக கர்நாடக மாநிலத்தில் புரட்சித் தலைவருக்கு எங்கு என்ன திரைப்படம் வந்தாலும், அவருக்கு என்ன ஏதாவது ஒரு சிறப்பு தமிழகத்தில் நடந்தாலும் இங்கு அவரை பாராட்டி தெய்வமாக வணங்கி குருவாக வணங்கும் பேரின்பத்தை பெற்றவர்கள் நாங்கள். இன்று குறிப்பாக 108வது பிறந்தநாள் பெங்களூர் மாநகரில் என் அன்பு தம்பி ஒருவர் செந்தில் என்று அவர்தான் இந்த உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். சுமார் 5 திரையரங்குகளில் 52 ஆண்டுகள் கழித்து இந்த படம் வருகிறது. இது ஒரு உலக சாதனை. இன்று இந்த திரையரங்கம் முன்பு 1000 பேருக்கு அசைவ அன்னதானம் செய்யப்பட்டது. அதை செய்தது அன்பு தம்பி திரு மஞ்சு என்ற இந்த அன்பு தம்பி தான். இவருடைய பக்தியை மெச்சுகிறேன். இந்த காலத்தில் 500 பேருக்கு அசைவ சாப்பாடு போடுவது என்பது சாதாரணமல்ல. இவருக்கு எவ்வளவு புரட்சி தலைவர் மீது பற்றும் ஒரு அந்த அன்பும் பாசமும் இருந்தால் இப்படி செய்வார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இவரை மனதார பாராட்டுகிறேன். அதே போல் அன்பு தம்பி லோகேஷ் என்றால் அனைவருக்கும் புரியும். எம்ஜிஆர் மணி என்றால் உங்கள் அனைவருக்கும் எப்படி புரியுமோ அதே போல் என்னுடைய அன்பு தம்பி உடன்பிறவா அன்பு தம்பி லோகேஷ்
எங்கு தலைவருடைய திரைப்படம் வந்தாலும் விழா வந்தாலும் பல லட்சங்கள் செலவு செய்து பூமாலைகளை போட்டு ஆனந்தப்பட்டு பிறரையும் ஆனந்தப்படுத்துவதில் வல்லவன் என் அன்பு தம்பி. அதனை அடுத்து திரு புருஷோத்தமன், ரவி மற்றும் இவர் பாண்டியன், ரவி அனைவரும் இங்கு 1000 பேருக்கு மேல் இருக்கிறோம். அனைவரும் பேரை சொல்வது எங்கள் நெஞ்சத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். புரட்சித் தலைவர் நம்மை வாழ்த்து கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் தமிழகத்தின் தலைவனுக்கு இப்படி ஒரு விழா எடுப்பது உலக சாதனை. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை இதே ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணிக்குள் குறைஞ்சது 3 லட்சம் ரூபாய் செலவிற்கு பட்டாசு வெடிக்கிறோம், மாலை போடுகிறோம். இந்த தியேட்டரில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சீருடை வழங்குகிறோம் மற்றும் 2000 பேருக்கு இனிப்பு வழங்குகிறோம். இந்த தெருவில் நின்று யார் வந்தாலும் இனிப்பு வழங்கப்படும். இப்படி ஒரு மகத்தான காரியத்தை நாம் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு மூத்தவனாக ஒரு பழைய சீனியர், அதாவது மூத்த ரசிகனாக நான் கர்நாடக கண்மணி எம்ஜிஆர் மணி பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் இந்த புத்தாண்டில் நல்லதே பெறுவோம். அன்னை சாமுண்டேஸ்வரி நம் அனைவரும் வாழ்த்தட்டும். வணக்கம் அன்பர்களே, அன்பு நெஞ்சங்களே. நம் அன்பு தலைவருக்கு இப்போது பிறந்தநாள் வாழ்த்து கூறுவோம். சொல்லுங்க. மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மலை செம்மல் எம்ஜிஆர், மக்கள் நாயகன் எம்ஜிஆர், கொடை வள்ளல் எம்ஜிஆர், தானத்தின் தலைவன் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மனிதகுல மாணிக்கம், 8வது வள்ளல், தெய்வ பிறவி, சத்துணவு தந்த சத்திய தாயின் திருமகன் எங்கள் எம்ஜிஆர், எங்கள் எம்ஜிஆர், உலகநாயகன் எம்ஜிஆர். இன்று புரட்சி தலைவர் பாரத ரத்னா பொன்மலை செம்மல் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைவரும் விழா கோலமாக விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அருணா திரையரங்கில் என்றும் மறவாத எம்ஜிஆர் அனைத்து விசுவாசிகளும் திரையரங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அவரவர்கள் ரசிகர் ஆர்வத்தோடு மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை அணிவிக்கிறார்கள். அதேபோல் அனைவருக்கும் உங்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் சார்பாக அனைத்து எம்ஜிஆர் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவில் மகிழ்ச்சியாக வரவேற்கும் அனைவருக்கும் இனிப்பு வழங்குமாறு, அன்னதானம் வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி அளவில் எம்ஜிஆருக்காக பேண்டு வாத்தியத்தோடு மாலை பாலாபிஷேகம் உண்டு. ஊர்வலமாக வந்து இந்த திரையரங்கில் அருணா திரையரங்கில் அனைத்து எம்ஜிஆர் விசுவாசிகள் அனைவரும் அவரவர்கள் மாலை அணிவிக்கிறார்கள். பேர் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாரையும் சொல்ல வேண்டும், யாருக்கும் வேண்டாம். அது ஒருத்தர் மனசு ஒருத்தர் சம்மதம் வேண்டாம். அனைத்து எம்ஜிஆர் விசுவாசிகளும் என்றும் மறவாத எம்ஜிஆர் விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை அணிவிக்கிறார்கள். அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி, வணக்கம். 4 மணி அளவில் இன்று 4 மணி அளவில் கேக்கு வெட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கி திரையரங்கில் வள்ளலுக்கு பட்டாசு வெடித்து வாணிக்க வேடியோடு இங்கே கேக்கு வெட்டி இனிப்பு வழங்குகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கற்றுப்போ எல்லாரும். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆருக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு, பொன்மலை செம்மல் எம்ஜிஆருக்கு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு, எம்ஜிஆருக்கு, கொடை வள்ளல் எம்ஜிஆருக்கு, தான பிரபு எம்ஜிஆருக்கு, எம்ஜிஆருக்கு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு வாழ்க. எட்டாவது வள்ளலுக்கு, நாயகனுக்கு,
உலக சுற்று வாலிபன் அருணா தியேட்டருக்கு வந்திருக்கிறோம். பெங்களூர்ல செந்திலையா புரட்சி தலைவருக்கு மேல பாசத்தோட பிறந்தநாளாதான் எல்லாம் போட்டிருக்காரு. இதை வந்து நல்ல மகிழ்ச்சியா கொண்டாடணும்ட்டு நம்ம தலைவர் வந்திருக்கிறாரு. எஸ் டி குமார் ஐயா வந்திருக்கிறாரு, மணியண்ணா வந்திருக்கிறாரு, மற்றும் நம்ம செந்தில் சினிமா போட்டிருக்காரு. இவரு நம்ம தலைவர் வந்து மெட்ராஸ்ல இருந்து இட்டு வந்திருக்கிறேன். இத வந்து புரட்சி தலைவருடைய நிகழ்ச்சி நல்லா கர்நாடகால ரொம்ப பிரமாண்டமா நடத்தணும். கர்நாடகால கூட புரட்சி தலைவர் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும்ட்டு இதை நாங்க எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறோம். இவர் சென்னையில இருந்து இட்டு வந்து இன்னைக்கு காலையில இருந்து இங்க தான் இருக்கிறாரு, என் கூட தான். இன்னைக்கு வந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த உலக சுற்று வாலிபம் திரைப்படத்தை புரட்சி தலைவருடைய உண்மையான விசுவாசிகள் இவருக்கு மிக பெரிய அளவிலே கலந்து கொண்டு காண வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய ரசிகன் என்ற முறையிலே எல்லோரையும் வணங்கி நான் வரவேற்கிறேன். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த படத்தை வெளியிடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அந்த திரு செந்தில் பிலிம்சாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே இங்கே கட்சி வேறுபாடு இல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகளாக எல்லோரும் வந்திருக்கிறோம் என்பதை பணிவுடன் தெரிவித்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரே ஸ்கீம் கூட கட் ஆகல சின்னப்பா பார்த்தது ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் இன்றைக்கி வந்து இந்த படத்தை பார்த்து இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி மூமெண்ட்டெல்லாம். படம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆச்சு. என்னென்னா இப்போ தான் நம்ம வந்து இந்த யூடியூப்பெல்லாம் வந்த பிறகு தான் நம்ம இந்த நிறைய அவுட் ஆஃப் கண்ட்ரிலாம் நிறைய பார்க்குறோம், நிறைய ட்ராவலிங் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த படத்தில் அந்த காலத்துலேயே நம்ம தலைவர் வந்து சிங்கப்பூரில் ஆரம்பித்து அப்படியே டோக்கியோ, தாய்லாண்டுன்னு நிறைய அவுட் ஆஃப் கண்ட்ரிஸை காமிச்சிருப்பாரு. ரொம்ப சூப்பரான பிளேசஸ்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஆச்சு. அதுவும் இன்றைக்கி தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சன்ட்டு எல்லாருமே இன்றைக்கி ஒரு நம்ம அப்பா வயசில் தாத்தா வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே சினிமா ஃபிலிம் பார்க்க வந்திருந்தாங்க. எல்லாருமே ஒரு 10+ மாதிரி மாறி என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஃபிலிம் ஆரம்பித்து முடிகிற வரையுமே நல்லாவே செலிப்ரேட் பண்ணி கூச்சல் போட்டு விசில் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆச்சு இன்றைக்கி. இந்த மூமெண்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சார் அவர்களுக்கு. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங் எங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் நிரேஷ் மகேந்திரன், டாடா.